வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் பார்க்க போவது நாட்டு காய்கறி மற்றும் சீமை காய்கறி எது உடலுக்கு நல்லது என்பதை பற்றி தான். கொத்தவரை மற்றும் கேரட். கொத்தவரை எளிதில் செரிக்கும், குடல் சுத்தம் செய்ய உதவும், சர்க்கரை நோயாளிக்கு மிகவும் நல்லது. கேரட் பார்வைத்திறனை அதிகரிக்கும், ஆனால் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரையை உயர்த்த வாய்ப்புள்ளது. கோவக்காய் மற்றும் பீன்ஸ். கோவக்காய் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை கட்டுப்படுத்தும், கல்லீரலை சுத்தம் செய்யும். பீன்ஸ் புரோட்டீன் அதிகம், ஆனால் சிலருக்கு வாயு பிரச்சனை ஏற்படுத்தலாம். தீர்ப்பு: சர்க்கரை உள்ளவர்களுக்கு கோவக்காயே சிறந்தது. கத்திரிக்காய், காலிஃப்ளவர். கத்திரிக்காய் இருதய ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது. இது நாட்டு காய்கறி என்பதால் மிகவும் எளிதாகவும் கிடைக்கும். காலிஃப்ளவர் வெளிநாட்டு விதை, சிலருக்கு அலர்ஜியும் மற்றும் வாயு தொந்தரவு ஏற்படுத்தலாம். கருணைக்கிழங்கு, பீட்ரூட். கருணைக்கிழங்கு இரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடியது, பெண்களுக்கு மிக மிக நல்லது. பீட்ரூட் இரத்தம் அதிகரிக்கும், ஆனால் உடல் சூட்டை உயர்த்தலாம். நீண்டகால உடல் நலத்துக்கு கருணைக்கிழங்கு மிகவும் நல்லது. சுரக்காய், கோசு. சுரக்காய் உடல் சூட்டை குறைக்கும், பிபி உள்ளவர்களுக்கு மிகவும் நல்லது. எடை குறைக்க வேண்டும் என்பவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். கோசு விட்டமின் சி உள்ளது, அதிகம் எடுத்துக்கொண்டால் தைராய்டு பிரச்சனைகள் ஏற்படலாம். தீர்ப்பு: சமையலுக்கு சுரக்காய் மிகவும் சிறந்தது. நண்பர்களே, பிடித்திருந்த